இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 24ஆம் திருவசனம். கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் சியன்னா நகர் புனித கேத்ரினிடம் நமக்காக இறை இயேசுவிடம் மன்றாடி அவரின் இரக்கத்தை பெற்று தரும்படி செபித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நினைவுபடுத்தி நன்றி கூறும் பழக்கத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுடைய நன்றியுள்ள இருதயத்தை பார்க்கின்ற நம் தந்தை இயேசு அதிகமாய் உங்களை ஆசிர்வதிப்பார். நல்ல உடல் சுகத்தை கட்டளையிடுவார். அன்பு நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் திரு வசனத்தின் மூலம் பல எச்சரிக்கைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். ஏன் தெரியுமா? வேறு யாருமே நமக்கு அவற்றை சொல்ல மாட்டார்கள். உதாரணமாக, ஒரு துணிக்கடைக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். துணி எடுக்க அந்த கடையில் நம்மை சொல்வார்கள். வாழ்வின் வார்த்தைகளை, மீட்பின் வழியை, உங்கள் ஆன்மாவை காத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளையா சொல்வார்கள்? கிடையவே கிடையாது. உள்ளே வாங்க சார், உள்ளே வாங்க மேடம், காசு இருக்கிறதா, கார்டு இருக்கிறதா, ட்ரெஸ்ஸை வாங்குங்க, சென்று வாருங்கள் என்று மட்டும்தான் சொல்வார்கள். நமக்காக தன் உயிரையே கொடுத்த இயேசு ஒருவர் மட்டும்தான் நாம் பாவத்தில் விழாமல் நல்லதொரு வாழ்க்கை வாழ வாழ்வு தரும் வார்த்தைகளை கொண்டு நம்மிடம் பேசுவார். சில நாட்களில் அரவணைத்து நடத்துவார், சில நாட்களில் சிட்சித்தும், அதாவது கண்டித்தும் நடத்துவார். தந்தை ஒருவருக்கு மட்டுமே தன் பிள்ளைகள் எரிநரகத்திற்குள் போய்விடக்கூடாது, காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் உண்டு நண்பர்களே. இன்றைய வசனம் கூறுவது போல கடவுள் அவரை, யாரை? இயேசுவை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார் என்பதாய் கூறுகிறது. இயேசு தன் தந்தையின் சொற்படி ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்ததால் பிதா கடவுளும் தன் மகனை இயேசுவை மரண வேதனையிலிருந்து விடுவித்து மேலான சுதன் கடவுளாய் உயர்த்தி அமர்த்தினார், உயிர்த்தெழச் செய்தார். அதே போல நானும் நீங்களும் வாழும்போது, இந்த இவ்வுலக வாழ்வும் முடிவு பெறும் நாள் வரும்போது அதிலிருந்து நாம் நித்திய வாழ்வை பெற வேண்டும் அல்லவா? நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்றால் நாமும் இயேசுவைப் போலத்தான் வாழ வேண்டும். அந்த நிலை வாழ்வு பெற நமக்கு ஒவ்வொரு நாளும் உதவும். இயேசு அதற்காகத்தான் அனுதினமும் எச்சரிப்பின் வார்த்தைகளை விவிலியத்தின் மூலம், சில நண்பர்கள் மூலம், சில ஃபாதர் சிஸ்டர்ஸ் மூலம் நமக்கு கொடுக்கின்றார். மரணித்த பின்பும் மகிழ்ச்சியாய் என் பிள்ளைகள் வாழ அவை உதவும், வழிகாட்டும் என்று நம்புகிறார், நம்மை தேற்றுகிறார் இயேசு. இந்த நேரத்தில் எனக்கு ஓர் பாடல் வரிகள் ஞாபகம் வருகிறது நண்பர்களே, கேட்கலாமா? வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் அகல் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. கேட்டீர்களா? வழிகாட்டும் தெய்வம்,
துணையாக வரும் தெய்வம். அருமையான பாடல் வழிகள். நம் நிழலாக வரும் தெய்வம். இதில் கூறப்பட்டுள்ளது போல உங்களின் தேவை எதுவாக இருந்தாலும், படிப்போ, வேலை சம்பந்தப்பட்ட தேவைகளோ, திருமண காரியமோ, குழந்தை வரமோ, உடல் சுகமோ, வாழ்வில் உயர்வோ, தொழில் சம்பந்தப்பட்ட ஏக்கங்களோ, அனைத்திற்கான தெளிவான வழி நம் இயேசுவிடம் உண்டு நண்பர்களே. அவர் உங்கள் கையை பிடித்து இறுதி வரை துணை வருவார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, இந்த உலகில் நாங்கள் கடந்து வரும் அனைத்து சோதனைகளில் இருந்து மீண்டு வர வழிகாட்டும், விடுவித்தருளும். எந்நாளும் உம்மை தேடும் வரம் அதையே கேட்கின்றோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.